அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியின் போது துப்பாக்கிச் சூடு. வெள்ளை மாளிகை செய்தியாளர்களுடன் ஹில்டன் ஹோட்டலில் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த போது கொல்ல முயற்சி. துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் அதிபர் ட்ரம்ப் அவருடைய மனைவியை உடனடியாக வெளியேற்றிய பாதுகாப்பு படையினர். இருவரும் காயம் இன்றி நன்றாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வாஷிங்டனில் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்திய கலிபோர்னியாவைச் சேர்ந்த க்ளோன் தாமஸ் ஆலன் என்பவர் கைது. ட்ரம்பை கொல்ல திட்டமிட்டதற்கான காரணம் குறித்து 31 வயது நபரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை. துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் இருந்து நிறைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். தன்னை கொல்ல நடந்த முயற்சி இது முதல் முறை அல்ல எனவும் பேட்டி. Fact, we were sitting right next to each other, First Lady on my right, and I heard a noise and sort of thought it was a tray. I thought it was a tray going down. You know, I've heard that many times, and it was a pretty loud noise. And it was from quite far away. He hadn't breached the area at all. They really got him, but so it was quite far away, but it was a gun. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியீடு. மாணவர்கள் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு. வேலூர் மாவட்டத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து கடும் வெயில். திருச்சி, மதுரை, தருமபுரி உள்ளிட்ட 11 இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் பதிவானதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் இன்று 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை. கொடைக்கானலுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சி. சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை கிடுகிடு உயர்வு. தக்காளி, பீன்ஸ், பீட்ரூட், முள்ளங்கி உள்ளிட்டவற்றின் விலை அதிரடியாக அதிகரிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை 3வது கொண்டையூசி வளைவில் பள்ளத்தில் பாய்ந்த கார். மரத்தின் மீது கார் மோதி நின்றதால் குழந்தைகள் உட்பட 8 பேர் நல்வாய்ப்பாக தப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானை தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. கோவில் திருவிழாவுக்கு உணவு தயாரித்தவரை மிதித்துக் கொன்ற பரிதாபம். மேற்கு வங்கத்தில் வரும் புதன்கிழமை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும். 142 தொகுதிகளில் உச்சகட்ட தேர்தல் பிரச்சாரம். ஆட்சியை கைப்பற்ற திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக இடையே போட்டி. மேற்கு வங்க மாநிலம் பவானிபூர் தொகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. முதலமைச்சர் மம்தாவை எதிர்த்து பாஜக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி களமிறங்கியுள்ளதால் கடும் போட்டி. மோடி தன் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் எந்தவித பயமும் இல்லை என ராகுல் காந்தி பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. சாரதா சிட்பண்ட் ஊழல் உட்பட ஏராளமான புகார்கள் இருந்தும் மமதா மீது ஏன் ஒரு வழக்கு கூட போடவில்லை எனவும் கேள்வி.
திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் இன்று வாக்கு சேகரிப்பு. மாநில உரிமையை வலுப்படுத்த மமதாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்ய திட்டம். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போலீசார் கொடி அணிவகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பிரயாகராஜ் இடையே 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு விரைவு சாலை பணி நிறைவு. நாட்டிலேயே மிக நீளமான 6 வழிச்சாலையை புதன்கிழமை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பாரதிய ஜனதாவில் இணைந்த மாநிலங்களவை எம்பி ராஜேந்தர் குப்தாவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம். வீட்டுச் சுவரில் துரோகி என எழுதி அதிருப்தியை வெளிப்படுத்திய ஆம் ஆத்மி தொண்டர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் பெண்களுக்கு எதிரானவர் என பாஜகவில் இணைந்த ஸ்வாதி மாலிவால் காட்டம். அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிலேயே ஒரு ரவுடியை வைத்து தம்மை தாக்கியதாக பகீர் குற்றச்சாட்டு. पूरा पार्टी में अरविंद केजरीवाल उनके पैसे, उनकी अय्याशियां और उनकी गुंडागर्दी और उनके भ्रष्टाचार का बोलबाला चल रहा है. உத்தரப்பிரதேசத்தில் உடற்பயிற்சி மையத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய 3 இளைஞர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. பிறந்த நாள் கொண்டாடிய இளைஞரின் முகத்தில் கேக்கை பூசியதால் ஏற்பட்ட தகராறில் விபரீத செயல். இந்திய வானிலை ஆய்வு மைய இணையதளத்தின் முதன்மை மொழியானது ஹிந்தி. ஏற்கனவே முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்த நிலையில் தற்போது திடீர் மாற்றம். மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்ததால் பதற்றம் நீடிப்பு. மீண்டும் மோதல் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் வெயிலால் மக்கள் கடும் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்ட்ராவில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 118 டிகிரி வெப்பம் பதிவு. ஜம்மு காஷ்மீரில் லே ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் பனிச்சரிவு. பனிச்சரிவில் சிக்கிய வாகனங்கள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மீட்பு. உத்தரப்பிரதேசத்தில் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்த 500, 200, 100 ரூபாய் கரன்சி நோட்டுகள். $4 லட்சம் பணத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த போலீசார். ஈரானுடன் அமைதி பேச்சில் ஈடுபட பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவின் பயணம் ரத்து. பேச்சுவார்த்தைக்கு விரும்பினால் ஈரான் தொலைபேசியில் பேசிக் கொள்ளலாம் என கூறி பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டார் ட்ரம்ப். சீனாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது பொருளாதார தடை விதித்தது அமெரிக்கா. ஈரானுடன் தொடர்பில் உள்ள 40 கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு. H-1B விசாவை 3 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ட்ரம்ப் அரசு புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல். இந்திய IT பணியாளர்கள் உட்பட வெளிநாட்டினருக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என தகவல்.